லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அஞ்சலி ஸ்வீட்ஸ் மேல எந்த தப்புமே இல்ல. எதிரி கம்பெனிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில பேருக்கு பணத்தை லஞ்சமா கொடுத்து இப்படி ஒரு சதி பண்ணிருக்காங்க. என்ன சார் பிரஸ் முன்னாடி இப்படி பேசுறீங்க? யார் சார் தப்பு பண்ணாங்க? ஆபீசர் பேர் சொல்லுங்க. வேற யாரு? நீங்க தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதானே சார், அதுக்கெல்லாம் என்ன சார் ஆதாரம் இருக்கு? சார் வீணா அபாண்டமா எங்க மேல பழி சுமத்தாதீங்க சார். உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா நீங்க பண்ண தப்புக்கு நான் தான் சாட்சி. போதுமா? ஆமா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? சார் என்னம்மா இங்க எதுக்கு வந்தீங்க? எப்படியாவது சீல் வச்ச கடைய திறந்து விடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கலான்னு வந்தீங்களா? அது இல்ல சார், நாங்க என்ன பாவம் சார் செஞ்சோம்? எதுக்காக எந்த தப்பும் செய்யாதப்போ தப்பு செஞ்சதா சொல்லி எங்க கடைக்கு சீல் வச்சீங்க? ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்க கடை தானே, எங்க கண்ணால தடை செய்யப்பட்ட எசன்ஸ் இருக்கிறதா பார்த்தோம். அதனாலதானே கடைக்கு சீல் வச்சோம். நீங்க தான் நம்ம கையெழுத்து போட்டு சப்ளை பண்ணவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்களேம்மா. எல்லா ஆதாரமும் தெளிவா இருக்கிறப்ப என்னமோ நாங்க தப்பு பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சார், நான் போய் எங்க கடைக்கு எசன்ஸ் சப்ளை பண்றவரை நேர்ல பார்த்து கேட்டேன் சார். எதுக்காக இப்படி பொய் சொல்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? யாரு சார் பொய் சொன்னது? ஆளையே நேர்ல கொண்டு வந்திருக்கோம். ஏய், என்கிட்ட கக்குன உண்மைய ஒழுங்கா ஆபீசர் கிட்ட சொல்லுடா, அவரும் கேட்கட்டும். ஆமா சார், நான் கடைக்கு கொண்டு வந்து சப்ளை பண்ணது வெறும் ஆரஞ்சு எசன்ஸ் தான் சார். தடை செய்யப்பட்ட எசன்ஸை தான் சப்ளை பண்ணணும்னு அந்த சாவித்திரி அம்மாவே சொன்னாங்க. ஆனா அது கிடைக்கல சார். அதை எப்படி சொல்றதுங்கிற பயத்துல தான் நான் அந்த ஆரஞ்சு எசன்ஸையும் கோலா எசன்ஸையும் கொடுத்தேன் சார். அவங்க சொன்ன தடை செய்யப்பட்ட எசன்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை சார். இப்ப நீங்க என்னதாம்மா சொல்ல வரீங்க? என்ன நாங்க என்ன சொல்றது? நீங்க பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு சார். கடையில தடை செய்யப்பட்ட எசன்ஸ் இருக்குன்னு கடையை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. கடையில அப்படி எதுவுமே இல்ல, அது இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆமா, இல்லதான். ஆனா இன்ஸ்பெக்ஷன் வர மாதிரி வந்து கடையில தடை செய்யப்பட்ட கெமிக்கல் இருந்ததா சொல்லி சீலே வச்சிருக்கேன். அங்க கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட எசன்ஸ் இருந்ததா ரெக்கார்டும் கிரியேட் பண்ணிட்டேன். உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லிக்கோங்கம்மா. நீங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார். இந்த மாதிரி கூத்து பண்றாங்கன்னு தான் இங்க ஜாமர் வச்சிருக்கோம். இங்க எந்த வீடியோவும் ரெக்கார்ட் ஆகாது, எந்த எலக்ட்ரானிக் பொருளும் வேலை செய்யாது. எங்க அந்த வீடியோவை ஆன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு மொத்த பேரும் வரப்போறோம். தெய்வநாயகத்தை நேர்ல சந்திச்சு அஞ்சலி ஸ்வீட்ஸை திறக்கவே கூடாது, உங்க மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்டை கிளியர் பண்ணணும்னு நோட்டீஸ் கொடுக்க போறோம். எப்படி கிளியர் பண்ணுவீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி அங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அஞ்சலி ஸ்வீட்ஸ் இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க கடையை திறந்துட முடியுமா? வச்ச சீலு வச்சதுதான். நாங்க வச்சது கடைக்கு மட்டும் இல்ல, இனிமே உங்ககிட்ட பொருளே வாங்க முடியாத அளவுக்கு ஜனங்க மனச கலைச்சு விட்டுட்டோம். புரியுதா? கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்படி ஒரு வேலையில இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா? அட, நியாய தர்மத்தெல்லாம் பார்க்க முடியாதும்மா. முதல்ல இடத்த காலி பண்ணுங்கம்மா.
நீங்க இங்க இருந்து கிளம்பல எங்க உயர் அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னக்கா பண்றது இப்போ? பூமி நீ வா போலாம். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கடவுள் பார்த்து பாரு. பாத்து பாரு. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. கிளம்புங்க முதல்ல. சார் என்னம்மா நீங்க இன்னும் கிளம்பலையா? யோ கிளம்ப சொல்லியா உங்களை? முதல்ல கிளம்புங்கம்மா. வா. உங்களை பத்தி பொம்மி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் அதை நம்பவே இல்லையே. ஏன்னா நீங்க 2 பேரும் ரொம்ப பொறுப்பான சீனியாரிட்டி இருக்கிற ஆபீசர்ஸ். அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு நானே கண் கூட பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். பொம்மி திரும்ப திரும்ப என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. இது எங்க குடும்பத்தோட மான சம்பந்தப்பட்ட விஷயம். அஞ்சலி ஸ்வீட்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய குடும்பம். அதுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற பல பேரோட குடும்பத்துல இன்னைக்கு அடுப்பே எரியறது இல்ல. நீங்க பண்ற இந்த ஒரு காரியத்தினால எல்லாருக்கும் திரும்ப ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எங்க கடைகளுக்கு ஏற்பட்ட களங்கம் போகும், வாங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பொம்மி பேசும்போது நான் கவனிக்கிறதுக்கு சம்மதிச்சேன். அப்படி மறைஞ்சு நின்னு கேட்கறப்பதான் எவ்வளவு ஒரு கேடுகட்ட வேலைய நீங்க பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. சார் அது வந்து பேசாதீங்க சார், தயவு செய்து பேசாதீங்க. நாம இருக்கிறது எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட். சாப்பாடுங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் சார். அதுல ஒரு கலப்படம் நடந்தா கண்டுபிடிச்சு தடுத்து அதை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு தர்றது நம்ம வேலை. ஆனா நீங்க கேவலம் 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய தப்பே செய்யாத பாரம்பரியமான நிறுவனத்து மேல பழிய சுமத்திருக்கீங்க. இது எந்த விதத்துல சார் நியாயம்? சாரி சார், தப்பு நடந்து போச்சு சார். சார் நாங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நீங்க ஏதோ நாடகம் நடத்துறீங்க. என்ன வரும்போதே பேசி வச்சுட்டு வந்துட்டீங்களா? எவ்வளவு வாங்குனீங்க? மேம் ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். ஏன் மேடம், ஒரு தப்பு நடந்துட்டா மட்டும் பாஞ்சு பாஞ்சு போட்டோ எடுக்கிறீங்க? இப்ப தப்பே நடக்கல, எங்க ஆபீசர்ஸ் தான் ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா நீங்க மறுபடியும் எவ்வளவு வாங்கிட்டீங்க அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம் மேடம்? பத்திரிகை தர்மத்துக்கு புறம்பா தயவு செஞ்சு செயல்படாதீங்க. மக்களுக்கு உண்மையான செய்திகளை கொண்டு போய் சேருங்க. பத்திரிகை ஆகட்டும், எங்க டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அவங்க செய்ய வேண்டிய வேலைய நல்லபடியா செஞ்சா மத்தவங்களுடைய விமர்சனமும் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ஸும் தேவையே இருக்காது. எனிவே பொம்மியோட தனிப்பட்ட முயற்சியால இது அத்தனையுமே நடந்திருக்கு. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாலேயே உங்க 3 பேருக்கும் ஒரு லெட்டர் தரேன், கொடுங்க. இந்தாங்க. உங்க 3 பேருக்கும் சஸ்பென்ஷன் ஆர்டர். வரும்போதே நான் ரெடி பண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன். அம்மா பொம்மி, அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டியம்மா. இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏம்மா இப்படி பண்ண? தாத்தா, ஏதாவது கெட்டது நடக்குமான்னு இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இவங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சுதான் இப்படி பண்ணேன் தாத்தா.
கடைக்கு ஏற்பட்ட கலங்கங்கிறது தீர்க்க முடியாத விஷயம். அது இந்த பிரஸ் மீட் தீர்த்து வைக்கணும்னு நான் நம்புறேன் சார். சாப்பிடலாம். நாங்க அவங்க கிட்ட இருந்து எந்த தடை செய்யப்பட்ட பொருளையும் கைப்பற்றவே இல்லைங்கிறதா நிஜம். அதுக்கான கடிதத்தை இப்பவே உங்க எல்லார் முன்னாடியும் நான் ஒப்படைக்கிறேன். கொடுங்க. தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். நான் என்ன சார் உதவி பண்ணேன்? எல்லாமே உங்க வீட்டு பொண்ணு பொம்மி செஞ்சதுதான். தேங்க்ஸ் அவங்களுக்கு சொல்லுங்க. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்பலாம். கிளம்புங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். ரொம்ப நன்றி சார். ஓகே சார். பத்து பாத்தியா என் பேத்து எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான்னு. அக்கா உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. பொம்மி அக்கா ரொம்ப நன்றிக்கா. இனிமே என்கிட்ட பேசாத பொம்மி. ஏன்கா? நன்றி அது இதுன்னு என்னென்ன வேற ஆளா பாக்குறியா? உனக்கு செய்யறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னு உனக்கு தெரியுமா? இல்லைங்கக்கா, நீங்க மட்டும் இல்லைன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த நாங்க சாதிச்சிருக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களாலதான் இப்ப எங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா வாங்கக்கா வீட்டுக்கு போலாம். இல்ல இப்ப வரக்கூடிய சூழ்நிலையில இல்ல பொம்மி. இன்னொரு நாள் என் பட பரிவாரத்தோட வந்து உன் கையால விருந்து சாப்பிட்டு அதுவும் உன்னோட அதிரசத்தோட தான் சாப்பிடுவேன். சரியா? சரிக்கா. என் பொம்மி செல்லம். வரேன். வரேன்பா. சரிங்கக்கா. சரிங்க. வரேன். வாங்கக்கா. வீட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லா கேட்டுக்கங்க. பொம்மி இன்னைக்கு பண்ணது சாதாரண விஷயமே இல்ல. நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தின விஷயத்த அவ நடவடிக்கை மூலமா தவிடுபடி ஆக்கிட்டாங்க. மறுபடியும் அஞ்சலி ஸ்வீட்ஸ் இழந்த செல்வாக்கு அடைஞ்சிடும்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. ரைட் ராயலா பொம்மிய நான் மறுபடியும் நானே என் கைப்பட அந்த வாரிசு நாற்காலியில உட்கார வைக்க போறேன். தாத்தா ஒரு நிமிஷம். அத்தை, உண்மையிலேயே கடைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நான் கதி கலங்கி போயிட்டேன். உங்க புள்ள மட்டும் என் பக்கத்துல இருந்து உதவி செய்யலன்னா என்னால இவ்ளோ பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு மறுபடியும் என் மேல எந்த தப்பும் இல்ல, நம்ம கடை எந்த வித தவறும் பண்ணலன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இது அத்தனையும் உங்க ஆசீர்வாதத்தால நடந்த விஷயம் தான் அத்தை. எப்பவும் என்னைக்கும் உங்களோட ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அத்தை. அந்த நம்பிக்கையில தான் இப்ப முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஒரு துணையா இருந்து வழி நடத்தணும் அத்தை. தாத்தா, நான் மனசுக்குள்ள ஒரு விஷயம் யோசிச்சேன்.
பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ முதல்ல அந்த சேர்ல உட்காரு. தாத்தா, அது சம்பந்தமா தான் நான் பேசணும். இப்படி ஒரு விஷயத்தை நான் சாதிக்க காரணமே சாவித்ரி அத்தை தான். பாத்தியா, புகழ்ந்து பேசுற மாதிரி பேசி நம்ம எல்லாரையும் ஒட்டு மொத்தமா காட்டி கொடுக்க போறோம். கூண்டோட நமக்கு கைலாசம் தான். அவங்க அனுபவ அறிவால தான் எப்படி எப்படி ஆளுங்களை தேடி போகணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதான் ராணி அக்காவோட துணையோட போய் அந்த ஆளுங்களை எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். நீங்க என்னதான் பெருந்தன்மையோட இந்த பெருமை எனக்கு தான் சேரணும்னு சொன்னாலும் ஏன் மனசாட்சிக்கு தெரியும் இது அத்தனையும் சாவித்ரி அத்தைக்கு தான் சேரும். பூமி, நீ என்ன உளற பூமி? இருங்க வேம்பு சார், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. உங்க மனசுக்கு இதுல ஒப்புதல் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை என்னமோ அதைத்தானே வேம்பு சார் சொல்லி ஆகணும். அதுவும் இந்த சபையில சொல்லிடணும்ல. இப்ப என்னதான் பொம்மி சொல்ல வர? சாவித்ரி அத்தை தான் இந்த வாரிசு சேர்ல உட்காரணும்னு நான் விரும்புறேன் தாத்தா. ஏன்னா ஸ்வீட்டு செய்ய தெரிஞ்ச அளவுக்கு தொழிலை நல்லபடியா செய்ய எனக்கு தெரியல தாத்தா. நீ என்னமா சொல்ற? இல்ல மாமா, வேண்டாம். பொம்பி தான் இந்த விஷயத்துல சாதிச்சிருக்கா. அவ அந்த சேர்ல உட்காரதான் மாமா கரெக்டா இருக்கும். அத்தை, உங்க பெருந்தன்மை தான் உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. ஆனா இந்த இடத்துல தகுதிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அத்தை. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க அத்தை. நீங்க தான் இதுல உட்காரணும். வாங்க அத்தை, வந்து உட்காருங்க. இல்ல பொம்மி, நீ தான் உட்காரணும். நீயே உட்கார. தாத்தா, நீங்க சொல்லுங்க தாத்தா, அப்பதான் அவங்க கேட்பாங்க. நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என்னமா இருக்கு? பொம்மி விருப்பப்படி சாவித்திரியே உட்கார்ந்து. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாத. வேம்பு சார், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சபையில வச்சு பேசுற விஷயம் இல்ல இது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா இந்த முடிவு கரெக்டா தான் இருக்கும். என்ன நம்புங்க. சரி, கையை விட. அத்தை, வாங்க. வாங்க அத்தை, வாங்க. பொம்மி, புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சு ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இனிமேதான் என்னோட ஆட்டம் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. பொம்மியோட பெருந்தன்மையை பத்தி சொல்ல வார்த்தைகளே இல்ல. யாருமே இப்படி ஒரு விஷயம் கிடைச்சதுமே அதை தூக்கி இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க.
ஆனா அது பொம்மியால மட்டும்தான் முடியும். சீக்கிரமா போய் எல்லாரும் கடையை திறக்கிற வழியை பார்க்கணும். அப்பதான் நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு சந்தோஷம். இந்த விஷயத்த நம்ம எல்லா பிரான்ச்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும். ஜெகதீஷ் தாத்தா, நீ உடனே மெசேஜ் அனுப்பு. சரி. அத்தை கையை கொடுங்க.